குல தெய்வம்னா என்ன அப்படின்னு நான் எங்க அம்மா கிட்ட ஒரு 4-5 தடவை கேட்டேன். ஸோ வீட்ல இருந்து என்னென்ன பொருட்கள்லாம் நீங்க குலதெய்வத்தை பார்க்கும்போது எடுத்துட்டு போவீங்க? பூ, அதிரசம் இதெல்லாம் எடுத்துட்டு போனது அம்மா வந்து சொல்லுவாங்க, இப்படி இப்படி பண்ணணும், இத்தனை எடுத்துட்டு போகணும், 21 எடுத்துட்டு போகணும் அப்படின்னு எல்லாம். திருவிரிஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க, வேலூருக்கு பக்கத்துல இருக்கு. அங்க இருக்கிற மார்கபந்தேஸ்வரர், அந்த மாதிரி கடவுளே வழித்துணை நாதராக இருப்பார் அப்படிங்கிறது தான் இந்த மார்கபந்தேஸ்வரர் அப்படிங்கிற சுவாமி. அவர் தான் எங்கள் குலதெய்வம். இவரை பற்றி நிறைய மகான்கள்லாம் பாடியிருக்காங்க. தீட்சிதர்னு சொன்னால் நிறைய படித்தவர்கள், நிறைய தெரிந்தவர்கள்னு அர்த்தம். எனக்கு வந்து நடராஜரும் மார்கபந்தேஸ்வரரும் என் கூட எப்போவுமே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் உண்டு. லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ் மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இது எங்க வீட்டு குலதெய்வம். இன்னைக்கு யாரோட வீட்டு குலதெய்வத்தை பத்தி நம்ம ஷேர் பண்ணிக்க போறோம், தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இவங்க ஒரு ப்ரொஃபசர், மருத்துவர், ஆன்மீக எழுத்தாளர், ஆன்மீக சொற்பொழிவாளர் டாக்டர் சுதா சேஷன் மேம் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. சொன்ன மாதிரியே உங்க வீட்டு குலதெய்வத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு உங்க கூட நாங்க இங்க வந்திருக்கோம். எங்க குலதெய்வம் வந்து விரிஞ்சிபுரம், திருவிரிஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க, வேலூருக்கு பக்கத்துல இருக்கு. அங்க இருக்கிற மார்கபந்தேஸ்வரர். மார்கபந்தேஸ்வரர் தமிழ்ல வந்து வழித்துணை நாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. வழித்துணை நாதர். நம்ம எங்கேயாவது போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம சாதாரணமாக ஊருக்கெல்லாம் போனாக்கா யாராவது கூட வந்தாங்கன்னா, இல்லை இடம் தெரியாத போது கூட வழிகாட்டுறதுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி கடவுளே வழித்துணை நாதராக இருப்பார் அப்படிங்கிறது தான் இந்த மார்கபந்தேஸ்வரர் அப்படிங்கிற சுவாமி. அவர் தான் எங்கள் குலதெய்வம். விரிஞ்சிபுரம்னு வேலூருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஊர் தான், சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் தான் இந்த சுவாமி இருக்கார். இவரை பற்றி நிறைய மகான்கள்லாம் பாடியிருக்காங்க. அப்பய தீட்சிதர் அப்படின்னு ஒரு மகானை பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க எல்லாரும். அந்த அப்பய தீட்சிதர் விரிஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அடையபலம் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர். தீட்சிதர்னு சொன்னால் நிறைய படித்தவர்கள், நிறைய தெரிந்தவர்கள்னு அர்த்தம். அந்த காலத்தில் வேதம் படித்தவர்களுக்கெல்லாம் நிறைய படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தீட்சிதர் அப்படின்னு பட்டம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய பண்டிதராக, பெரிய ஸ்காலராக இருந்தவர் அப்பய தீட்சிதர். அவருக்கும் இந்த மார்கபந்தேஸ்வரர் தான் குலதெய்வம். நாம் எங்கே போனாலும் நமக்கு அவர் கூட வருவார் அப்படிங்கிறதுக்காக மார்கபந்து ஸ்தோத்திரம் அப்படின்னே அப்பய தீட்சிதர் பாடியிருக்கார். சாதாரணமாக இப்போ கூட பார்க்கலாம், ஊருக்கு போகிறவங்க இல்லை வெளிநாட்டுக்கு போகிறவங்கெல்லாம் இது வந்து ஒரு 7 ஸ்டான்ஸாக தான் இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். சம்போ மகாதேவ தேவா, சம்போ மகாதேவ தேவான்னு இந்த பாட்டிலெல்லாம் ஒரு ரிஃப்ரைன் வரும் இல்லையா? அந்த மாதிரி இந்த ரிஃப்ரைன் வரும். வேறு எதுவும் தெரியலன்னா கூட சம்போ தேவ மகாதேவா இல்லை சம்போ மகாதேவ தேவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஊருக்கு புறப்படுறது, இல்லை ட்ராவல் பண்ணும்போது, இல்லை பேக்கிங் பண்ணும்போதெல்லாம் சொன்னோன்னு சொன்னால் கூடவே வந்து நமக்கு உதவியாக இருப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. தனியா போகும்போது கூட அவர் நம்ம கூடயே இருப்பார். கண்டிப்பாக. தனியா போகும்போது கூட நீங்க அந்த பேர்லயே பார்க்கலாம், வழித்துணை நாதர் அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். சமஸ்கிருதத்துல மார்கபந்தேஸ்வரர். மார்க்கம்னா வழி, பந்துன்னு சொன்னா உறவு, வழியில் நமக்கு உறவாக இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல துணை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? சாதாரணமா அந்த துணைங்கிற வார்த்தைக்கு நாம இன்னைக்கு என்ன அர்த்தம் பண்ணிக்கிறோமோ அது கொஞ்சம் வித்தியாசமானது. இன்னைக்கெல்லாம் துணைன்னு சொன்னால் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? நீங்கள் இப்படி பாருங்க, சில வார்த்தைகளை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா தான் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறதே தெரியும். இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு தலைவர்னு ஒருத்தர் இருக்கார்.
பிரசிடெண்ட் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை சேர்பர்சன் சொல்கிறோம். நான் எங்கேயோ போகிறேன், மார்கபந்தேஸ்வரர்னே வச்சுப்போம், நான் எங்கேயோ போகிறேன், எனக்கு வந்து அந்த வழி தெரியாது. நான் உங்ககிட்ட கேட்குறேன், எனக்கு வழி தெரியாது, யாரையாவது கொஞ்சம் கூட அனுப்புறீங்களா வழி காட்டுறதுக்காகன்னு. நீங்கள் ஒரு சின்ன பையனை அனுப்புறீங்கன்னு வச்சுப்போம். பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன பையன், 10 வயசு பையன். அந்த 10 வயசு பையன் என்னை விட வயசில் குறைஞ்சவனாக இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியாத விஷயம் அவனுக்கு தெரியுது இல்லை. கண்டிப்பா. அப்போ துணைன்னு சொன்னால் நமக்கு தெரியாத விஷயத்தை நம்ம கூடவே இருந்து காட்டுபவர்னு தான் அர்த்தம். ஆனால் நாம் என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டோம் இப்பெல்லாம்னாக்க, துணைனா ஒரு ஸ்டெப் டவுன் அப்படின்னு. துணைனா நம்மை விட உயர்ந்து நமக்கு தெரியாத ஒன்றை நமக்கு காட்டி கொடுக்க கூடியவர். அந்த மாதிரி நமக்கு வழி தெரியல, எங்கே போகிறதுன்னு தெரியல அப்படின்னா நமக்கே கூட இருந்து வழிகாட்டக்கூடிய தெய்வம் தான் வழித்துணை நாதர். நாம் ஊருக்கு போகிறதுன்னு மாத்திரம் இல்லை, மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு இந்த ஊர்லேருந்து அந்த ஊர் அப்படின்னு மாத்திரம் இல்லை, நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு துணையாக வரக்கூடியவர். இன்னும் சொல்லப்போனால் தமிழில் கடவுள் அப்படின்னு சொல்கிறதுக்கே தோன்றா துணை அப்படின்னு ஒரு பேர் சொல்லுவாங்க. தோன்றா துணைனா கண்ணுக்கு தெரிய மாட்டார், ஆனால் கூடவே வந்துக்கிட்டு இருப்பார். அந்த மாதிரியான ஒரு தெய்வம் தான் வழித்துணை நாதர். அதை நான் வந்து பல முறை ரியலைஸ் பண்ணியிருக்கேன். சில சமயம் வெளிநாட்டுக்கு போகும்போது இல்லை தனியாக ட்ராவல் பண்ணும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாறி போகிறோம், ஃப்ளைட் மாறணும், அந்த ஏர்போர்ட்டில் நமக்கு ஒன்றுமே தெரியாது, தனியாக போயிட்டு லக்கேஜை எங்கே வைக்கிறதுன்னு தெரியாது. ஒரு டெர்மினல்லேருந்து இன்னொரு டெர்மினல் போகும்போது கொஞ்சம் தூரம் தாண்டி போகணும், வேறு ஒரு ஷட்டில் சர்வீஸில் போகணும், இல்லைன்னா சில சமயத்தில் நடந்து கூட இந்த டெர்மினல்லேருந்து அந்த டெர்மினல் போகணும், தெரியாது, யாரை கேட்குறதுன்னு புரியாது. அங்கே கேட்கும்போது சில சமயம் அந்த ஆக்சென்ட் நமக்கு புரியாது. அப்புறம் இப்போது பிரேசில் மாதிரி நாட்டுக்கெல்லாம் போகும்போது அங்கே ஸ்பானிஷ் பேசுவாங்க, எல்லாருக்கும் நாம் பேசுகிற இங்கிலீஷ் புரியாது, அவங்க பேசுகிறது நமக்கு புரியாது. அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் அந்த அந்த இடத்துக்கு போனோன்னு மார்கபந்தேஸ்வரா காப்பாத்திருப்பா, அவ்வளவுதான். அதை சொல்லிட்டோன்னா அதுக்கப்புறம் ஐ ஹவ் ரியலி ஃபெல்ட் இட். சில இடங்களில் ஃப்ளைட் கேன்சல் ஆகிடும். ஒரு முறை வந்து கார்த்தால 9 மணிக்கு ஃப்ளைட் ரீஷெட்யூல்டு அப்படிங்கிறாங்க. ரீஷெட்யூல் டு வென்னு கேட்டால் நைட் 11 o'clock. எங்கே போகிறதுன்னு தெரியல, எங்கே உட்காந்துருக்கிறது, என்ன பண்ணுறது. அந்த கேட்லேயே போயிட்டு இருந்த இடத்துல சேர் கூட இல்லை, அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி யூஎஸில் உட்காந்துருக்கும் போது என்ன பண்ணுறது, இவ்வளோ நேரம் எப்படி, என்ன கேட்குறது, சாப்பாடு கூட கையில் இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்லாம் பார்க்கும்போது மார்கபந்தேஸ்வரான்னு சொன்னால் எப்படியோ அன்றைக்கி யாரோ வராங்க, ஒரு இந்தியன் வராங்க, ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒருத்தங்க வராங்க, துணைக்கு துணையா வராங்க. ஆமாம், அவங்க வந்து நான் என்ன அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே கொஞ்சம் அப்படியே பார்க்குறேன், தமிழ் மாதிரி தெரியுதே இவங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்தாக்க அப்படின்னா. அவங்க அங்கேருந்து வராங்க, வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு நீங்கள் சுதா தானே அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி நடந்தது, எப்படி சாத்தியம், நம்ம சொல்லலாம் இது கோஇன்சிடென்டல் ஆக்சிடென்டல் அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் கூட ஒரு பெரிய லார்ஜர் ஸ்கீம் ஆஃப் ஈவெண்ட்ஸில் அந்த வழித்துணை நாதர் கூடவே வழித்துணையாக வருகிறார் அப்படின்னு தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன். ஓகே மேம், கண்டிப்பா வழித்துணைநாதன் சொல்லும்போது அந்த துணை ரொம்ப அழகாவே எங்களுக்கு சொன்னீங்க. ஸோ அதே மாதிரி சின்ன வயசுல வந்து நமக்கு குலதெய்வம் அப்படிங்கிறத நம்ம அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஒரு கோயிலுக்கு போகும்போது அது தெரியாது குலதெய்வம் அப்படின்னு. எந்த ஒரு வயசுல இருக்கும்போது இல்லை எந்த ஒரு தருணத்துல இவர் தான் நம்ம குலதெய்வம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க மேம். எனக்கு கரெக்டாக அதை வந்து எந்த வயசுன்னுலாம் சொல்ல தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப சின்ன வயசில் புரியாது. ஆனால் எனக்கு வேகாக ஒரு நினைவு இருக்குது, குல தெய்வம்னா என்ன அப்படின்னு நான் எங்கள் அம்மா கிட்ட ஒரு 4-5 தடவை கேட்டேன். அப்புறம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, நமக்கு வந்து நம்ம ஃபேமிலிக்கு இவங்க தான், நமக்கு முன்னால் நம்ம ஆன்சஸ்டர்ஸ் தாத்தா பாட்டி எல்லாம் போனாங்க அப்படின்னெல்லாம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு அப்போ என்ன சந்தேகம்னு சொன்னால், ஏன் நாம் வந்து மெட்ராஸில் இருக்கோம், அப்போ மெட்ராஸ்ன்னு தானே பேர், சென்னைக்கு மெட்ராஸில் இருக்கோம், நமக்கு எதுக்கு இங்கே அப்படின்னு, ஏன் இங்கே வரணும் அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, இல்லை உனக்கு தாத்தா பாட்டிலாம் எங்கே இருக்காங்க, அவங்களாம் வேலூரில் இருக்காங்கல்ல, அதனால பக்கத்தில் அவங்க இங்கே தான் இருந்தாங்க அப்படின்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. மேபி அரௌண்ட் 5-6 years இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு 5-6 வயசில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கூட்டிகிட்டு போக
குலதெய்வம்னு வீட்டில் எல்லாரும் பேச பேச எனக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சுது. சரி, குலதெய்வம் அப்படின்னாக்க நம்ம காலம் காலமாக பாரம்பரியமாக நம்ம குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இது புரிய ஆரம்பித்தோன்னே யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசும்போது உங்கள் குலதெய்வம் யார், உங்கள் குலதெய்வம் யார், ஒரு க்யூரியாசிட்டி டு நோ. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் அது வந்து இன்டர்னலைஸ் ஆச்சு. அதே மாதிரி மேம் இப்ப நீங்க குலதெய்வத்துக்கு வந்து அன்னைக்கு சொல்லும் போது அப்ப கொஞ்ச நாளுக்கு மட்டும் தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப கடைசியா எப்ப குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்தீங்க? இப்ப வந்து ஒரு 2 மாசம் ஆச்சு. 2 மாசம் ஆச்சு. யூஸ்வலா குலதெய்வம் சொல்லும்போது பெரியவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த காலத்துல கொஞ்சம் சொல்லும்போது அதுக்கு வந்து ஒரு கரெக்டா நம்ம வந்து பிளான் பண்றதை விட குலதெய்வத்துக்கிட்டேருந்து ஒரு உத்தரவு கரெக்டா கிடைக்கணும். சில சமயம் பிளான் பண்ணுவோம், அந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அப்பெல்லாம் சொல்லுவாங்க, சொல்லக்கூடாது, நாளைக்கு போறேன், இன்னைக்கு போறேன், இந்த மாதிரி பிளான் பண்றேன்னு சொல்லக்கூடாது. கோவிலுக்கு போறது கூட அது வந்து தெய்வம் வந்து நமக்கு ஒண்ணு நம்ம மனசுல தோண வைக்கும், இன்னொன்னு என்னன்னாக்கா அந்த தெய்வம் வந்து அதுக்கு உத்தரவு கொடுக்கும். ஓகே ஓகே. இப்ப சின்ன வயசுல குலதெய்வம் நமக்கு தெரிஞ்சிருச்சு போகும்போது நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல மேம். நம்ம ஊர்ல இருந்து நீங்க சொன்ன மாதிரி சென்னையில இருந்து வேலூருக்கு போகும்போது ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட்ல இருக்கும். ஸோ வீட்ல இருந்து என்னென்ன பொருட்கள் எல்லாம் நீங்க குலதெய்வத்தை பார்க்கும்போது எடுத்துட்டு போவீங்க, இந்த மாதிரியான வழிபாட்டு முறை எல்லாம் இருக்கும், அதை பத்தி சொல்லுங்க மேம். ரொம்ப எலாபரேட்டா வழிபாட்டு முறை இருந்த மாதிரி எனக்கு தெரியல. சாதாரணமாக நம்ம கோவிலுக்கு போகும்போது பல பொருட்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் எடுத்துகிட்டு போவோம். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக சில அதிர்சம் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது, அந்த மாதிரி லட்டு அதிர்சம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனது அம்மா வந்து சொல்லுவாங்க, இப்படி இப்படி பண்ணணும், இத்தனை எடுத்துகிட்டு போகணும், 21 எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னெல்லாம். அப்புறம் அங்கே கொண்டு போயிட்டு அங்கே பண்ணுற பூஜை வந்து கொஞ்சம் நிறைய அந்த சுவாமியை வந்து ரொம்ப என்ன சொல்ல, ஒரு எலாபரேட்டான ஒரு பூஜை தான். நிறைய அர்ச்சனை பண்ணி அங்கே இருக்கிறவங்க கிட்ட முன்னாலேயே சொல்லிடுவோம். சொல்லிட்டு அவர்கிட்ட அங்கே இருக்கிற அந்த அர்ச்சகர்கிட்ட சொல்லிட்டோன்னு சொன்னால் அவர் அதை எலாபரேட்டாக பண்ணுவார். இந்த மார்கபந்து ஸ்தோத்திரம்லாம் சொல்லி, இன்னும் சிவன் மேலே நிறைய ஸ்தோத்திரங்கள் சொல்லி, அந்த லோக்கல் ஏரியா வந்து அப்பய தீட்சிதர்லாம் யாகம் பண்ணின இடம். அதனால அந்த இடத்துல இந்த மாதிரி எல்லாம் ஸ்லோகம் சொல்லணும் அதெல்லாம் சொல்லி பண்ணுவாங்க. அந்த இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க, யாகம் பண்ண இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே கூட வந்து அந்த அஷ்டதிக்பாலர்களுக்கு ஒரு இது படையல் போடுவாங்க. 8 திசைகளுக்கும் போய் அவங்கள பார்த்துட்டு அவங்கக்கிட்டேயும் ஒரு பர்மிஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சுவாமி கிட்ட வருவாங்க. இது வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக நடக்கும். இந்த அஷ்டதிக்பாலர்கள்ட்ட பர்மிஷன் வாங்குறதுங்கிறது கொஞ்சம் அங்கே டீட்டெயில்டாக நடக்கும். மேம் இப்போ நமக்கு கூட யாருமே இல்லாத ஒரு சுச்சுவேஷன் வந்து எல்லா மனிதர்களுக்குமே ஏதோ ஒரு சூழ்நிலையில வந்துடும் மேம். அப்படி நீங்க ஒரு ஏர்போர்ட்ல ஒன்று சொன்னீங்க ஒரு இன்சிடென்ட், அதே மாதிரி வேற ஒரு சந்தர்ப்பத்துல வேற ஒரு சூழ்நிலையில வந்து நீங்க தனியா இருக்கும்போது உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லாத போது திடீர்னு அந்த வழித்துணைநாதர் வந்தாரு அப்படின்னு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்கா மேம்? எனக்கு வந்து வழித்துணைநாதர் கூட வந்தாரு அப்படிங்கிறத நான் பர்சனலாக நான் இப்படி சொல்கிறேன். வழித்துணைநாதர் எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ரொம்ப பிடிச்ச சுவாமி வந்து நடராஜர். அது என்ன காரணமோ தெரியாது, சின்ன வயசுலேருந்து எனக்கு நடராஜர் அப்படின்னா பிடிக்கும். நடராஜரும் வழித்துணைநாதரும் 2மே சிவன் தான், ரைட்? எனக்கு டு வாட் எக்ஸ்டென்ட்னாக்க சின்ன வயசில் வந்து வேறு ஏதாவது பென்சில் கொடுத்தா நான் யூஸ் பண்ண மாட்டேன், நடராஜ் பென்சில் கொடுத்தா மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி அதுக்கு என்ன காரணம்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் அந்த அளவுக்கு ஒரு பிடிமானம் உண்டு. இப்போவும் பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறைய நடராஜர், உள்ளே என்டர் பண்ணோன்னே ஒரு பெரிய நடராஜர் சிலை இருக்கும், அத்தி மரத்தில் பண்ணி ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணதெல்லாம். ஸோ எனக்கு வந்து நடராஜரும் மார்கபந்தேஸ்வரரும் என் கூட எப்போவுமே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் உண்டு அட் த பேக் ஆஃப் மை மைண்ட். ஸோ எங்கே ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நான் வந்து அவங்க 2 பேரையும் தான் நினைப்பேன். என்னன்னு தெரியல, எப்படி பார்த்துக்க போறீங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப உரிமையோடு அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் தான் வந்து எனக்கு தெரியலையே, நான் என்ன பண்ணுறதுன்னு புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். நடராஜரும் மார்கபந்தீஸ்வரரும் பல நேரங்களில் எனக்கு வந்து உதவி பண்ணியிருக்காங்க, கண்ணுக்கு தெரியாமல் பல உதவிகளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பல சந்தர்ப்பங்களில் நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஹாஸ்பிட்டலில் ரியலைஸ் பண்ணியிருக்கேன்,
வெளியூருக்கு போகும்போது ரியலைஸ் பண்ணியிருக்கேன். சில வேலைகள் வந்து செஞ்சு முடிக்க முடியுமா, அது வந்து ஒரு டெட்லைனில் இருக்கும். நாளைக்கு பண்ணியே ஆகணும், நாளைக்கு வந்து இந்த பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியே ஆகணும், நம்மளால் முடியுமா, இன்னும் ஒன்றுமே பண்ணலையே அப்படிங்கும்போது எப்படியோ அது ஒர்க் அவுட் ஆகிடும். ஒன்று அன்னைக்கு நைட் என்னால் முடிக்க முடிஞ்சிருக்கும், இல்லையா 2 நாள் அந்த டெட்லைனே போஸ்ட்போன் ஆகும். உங்களுக்காக எனக்காக போஸ்ட்போன் ஆன மாதிரி இருக்கும். எனக்காக போஸ்ட்போன் ஆச்சாங்கிறதுல எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் 2 நாள் இன்னைக்கு பண்ண வேண்டாம், நீங்கள் 2 days கழிச்சு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லும்போது தேங்க்யூ அப்படின்னு நான் இவங்க 2 பேரையும் அப்படியே மனசுக்குள்ள மனக்கண்ணில் வச்சு நன்றி நீங்கள் செய்தீர்கள் அப்படின்னுட்டு, எனக்கு சரி இதை நான் கரெக்டாக பண்ணணும், அதுக்கு எனக்கு உன்னுடைய கைடன்ஸ் தான்ப்பா வேணும் அப்படின்னு கேட்டுப்பேன். இது தவிர சில சந்தர்ப்பங்களில் நான் வேற யார்கிட்டயோ சொன்ன விஷயங்கள் இல்லை வேற எங்கேயாவது சொன்ன விஷயங்கள் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும்போது அப்பவும் மார்கபந்துவும் நடராஜரும் தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நம்புவேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சமீபத்தில் நான் ஒரு சகோதரி, எனக்கு வந்து தெரிஞ்சவங்க, ஒரு ஃப்ரெண்டு, அவங்கள பார்க்கறதுக்காக போயிருந்தேன். எனக்கு அவங்க வீடு தெரியாது. அவங்க ஒரு நாள் வந்து வேற ஏதோ ஒரு விஷயமா நான் வரணும் அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் வாங்களேன் வீட்டுக்கு வாங்களேன்னாங்க. சரி நான் வரேம்மான்னு சொன்னேன். அவங்க லொக்கேஷன்லாம் சொன்னாங்க. நான் அவங்க வீட்டுக்கு போகிறேன். போனாக்கா அவங்க வீட்டில் வேறு யாரோ உட்காந்துருக்காங்க, ஒரு வயசான கப்புள். எனக்கு அதை பார்த்தோன்னே கொஞ்சம் ஐயோ அவங்க யாரோ வந்திருக்காங்க, நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணுறோமே அவங்கள இந்த நேரத்துலன்ட்டு நான் கொஞ்சம் வெளியில் அப்படியே அவங்க அந்த காம்பவுண்ட் ஏரியாலேயே நின்னேன். அவங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னாங்க. சரின்னு போயிட்டு சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேன், வீட்டுக்கு ஏதோ விருந்தாளி வந்திருக்காங்க போல் இருக்கே அப்படின்னோடனே அவங்க சொன்னாங்க, இல்லை உங்களை பார்க்கத்தான் அவங்க வந்திருக்காங்க. என்ன பார்க்க வந்திருக்காங்களா, எனக்கு அவங்கள யாருன்னே தெரியல. அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் வரப்போறீங்கன்னு நான் இன்ஃபர்மேஷன் சொன்னேன்க்கா அவங்கக்கிட்ட, அப்போ நாங்கள் பார்க்கணுன்னு அவங்க வந்திருக்காங்க அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்ட்டு சரி அப்படின்னு பார்த்தோன்னா அந்த லேடி பேச ஆரம்பித்தாங்க. அவங்க வந்து எங்கள் ஹஸ்பண்ட் இன்னைக்கு உயிரோடு இருக்காருன்னு சொன்னால் அது உங்களால் தான் அப்படின்னாங்க. எனக்கு புரியல. இல்லையே நான் வந்து ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸ் பார்த்த அந்த பேஷண்ட்ஸில் யாரும் கூட இல்லையே அப்படிங்கிற மாதிரி நான் கொஞ்சம் ஒன்றும் புரியாமல் பார்த்தோன்னா அவங்க சொன்னாங்க, அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்து அவர் அட்மிட் ஆகிருந்திருக்காரு. அப்போது பிரெயினில் வந்து பிளட் சப்ளை ரொம்ப குறைஞ்சி போச்சு, அதனால அவர் வந்து இதுக்கப்புறம் ரொம்ப நடமாட்டத்தோடலாம் இருக்க மாட்டார்னு சொல்லிட்டாங்க. இன்ஃபேக்ட் அவர் இருப்பாராங்கிற மாதிரி கேள்விக்குறி எழுப்பிட்டாங்க. ஆனால் எனக்கு என்னமோ அப்போ நான் எங்கேயோ ஒரு இடத்துல பேசும்போது சொன்ன விஷயத்த அவங்க கேட்டிருக்காங்க. அதை நான் கேட்டிருந்தேன். அதில் வந்து த பிரெயின் கேன் பி ஸ்டிமுலேட்டட். நம்ம சின்ன வயசில் படித்த பாட்டு இல்லை நமக்கு பிடிச்ச விஷயம் அதை வந்து திரும்ப 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 அன்கான்ஷியஸாக இருக்கும்போது கூட ப்ளே பண்ணினா சில பேருக்கு அது வந்து ரிவைவ் ஆகும் அப்படின்னு சொன்ன விஷயத்த அவங்க கேட்டிருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சுதா சொன்னதை நான் கேட்டிருக்கேன், அதை நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா, இங்கே நீங்கள் வந்து வேற இதுதான் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டீங்க, நான் ஒரு எக்ஸ்ட்ராவாக இதை ட்ரை பண்ணி பார்க்கவா அப்படின்னு கேட்ட உடனே அவரும் வந்து எனக்கு தெரியும், அந்த டாக்டர் எனக்கு தெரியும், ஆனால் இந்த சந்தர்ப்பத்துலலாம் தெரியாது, அவர் வந்து எனக்கு ப்ரொஃபஸராக இருந்தவர். ஸோ அவர் சொல்லியிருக்காரு, ஆமாம் சுதாவை எனக்கும் தெரியும், சுதா டிவியில் பேசுகிறதெல்லாம் எனக்கு தெரியும், சரி அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி அவங்க வந்து அவருக்கு சின்ன வயசில் அவர் பாடின சினிமா பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி போய் அவருக்கு போட்டு அது கேட்டு அவருக்கு கான்ஷியஸ்னஸ்லாம் ரிவைவ் ஆகி அவர் வந்து முன்னால் ஒரு பெயிண்டிங்லாம் பண்ணுற ஆர்டிஸ்ட்டு. அவர் எனக்கு ஒரு அழகாக ஒரு நடராஜர், நீங்கள் பாருங்கள், ஒரு நடராஜர் பெயிண்ட் பண்ணி நடராஜருக்கு முன்னால் ஒரு பெண் வந்து நடனம் ஆடிக்கிட்டு இருக்கா. அந்த 3D எஃபெக்டோட ஒரு நடராஜர் அப்படி இருக்கார், இங்கே வந்து அந்த பெண் நடனம் ஆடுறா. அதை கொண்டு வந்து எனக்கு கொடுத்துட்டு அன்னைக்கு அந்த வீட்டில் கொடுத்துட்டு அவர் சொல்கிறது பெயிண்ட் பண்ணியிருக்கிறது நடராஜர் படம் தான், ஆனால் அவர் கையில் கொடுத்துட்டு சொல்கிறாரு, என்னோட வாழ்க்கைக்கே துணையாக இந்த நடராஜர் வந்தார், வழிக்கு துணையாக வந்தார்மா. அவர் யூஸ் பண்ண எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் அது, வழிக்கு துணையாக வந்தார். நான் ஒரு நிமிஷம் அப்படி ஐ வாஸ் ஜஸ்ட் சீயிங் ஸ்டார்ஸ். நடராஜர் படத்தை வச்சுருக்கீங்க, வழிக்கு துணையாக வந்தாருன்னு சொல்கிறீங்க, எனக்கு பிடிச்ச வழித்துணை நாடுதரும் நடராஜரும்
இது எப்படி வந்து அவருக்கு இதே மாதிரி சொல்லணும்னு தோணித்து தோணுச்சு. எனக்கு தெரியல. பட் இன்னமும் இருக்கு என்கிட்ட அந்த படம். அவர் கொண்டு வந்து கொடுத்து நான் வீட்டில் அதை மாட்டி வச்சிருக்கேன். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எப்படி, இதெல்லாம் டிவைன் கோஇன்சிடென்ட்ஸ்னு சொல்றதா, இல்லை நமக்கு கண்ணுக்கு தெரியாம தோன்றா துணையாக கூடவே இருந்துகிட்டு இருக்காரு அவருன்னு சொல்றதா? இந்த ஷாக்ல இருந்து எப்படி வெளியில வந்தீங்க? அப்படியே ஷாக் ஆயிருக்குமே உங்களுக்கு, ஒரு ஆச்சரியமா எப்படி இல்லை, இதெல்லாம்? எனக்கு வந்து ஷாக்குங்கிறத விட என்ன சொல்ல, கூடவே இருக்காங்க, நாம தான் சரியா ரியலைஸ் பண்றது இல்ல, ஆனா அந்த தெய்வம் நமக்கு கூடவே இருக்கு அப்படிங்கிறத நான் அன்னைக்கு ரொம்ப அப்படியே சாஸ்வதமா புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா மேம். இப்போ ஹாஸ்பிட்டல்ல ஒரு இன்சிடென்ட் சொன்னீங்க மேம். அதே மாதிரி நீங்க டாக்டர், எல்லாருமே டாக்டரை தான் கடவுளா பார்ப்பாங்க. கடவுளா பார்க்குறோம். அதே மாதிரி டாக்டரையுமே ஒரு கடவுளா பார்ப்போம். ஆனா டாக்டர் சில பேர் அவங்களால நிறைய ட்ரை பண்ணி முடிஞ்ச அந்த கடைசி ஸ்டேஜ்ல சொல்லுவாங்க, எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், இதுக்கு மேல கடவுள் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட நிறைய பேர் சொல்லும் போது நீங்க உங்களோட வலைத்துணைநாதரை நினைச்சு அவங்களுக்காக ப்ரே பண்ண அந்த சில விஷயங்களை சொல்லுங்க. இருக்கு. அதாவது நான் ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ்ன்னு இல்லை, நிறைய சந்தர்ப்பத்தில் அந்த மாதிரி இருக்கு. ஒரு இன்ஸ்டன்ஸ் சொல்லணும். இது வந்து நான் இன்டர்னாக இருக்கும்போது நடந்த விஷயம். கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாலும் வைங்க. பெருமாள்னு அவர் பேர் எனக்கு நல்லா நினைவு இருக்கு, அந்த பேஷண்ட் பேர். நான் வந்து ப்ரொஃபஸர் ரங்கபாஷ்யம் யூனிட்டில் இன்டர்னாக இருந்தேன். அப்போது அன்னைக்கு ராத்திரி ஒரு 7:30-8 மணி இருக்கும். அப்போ யாரும் டியூட்டியில் இருக்கிறவங்க மட்டும்தான் இருப்போம் இல்லையா நைட்டு, மற்றவங்கெல்லாம் போயாச்சு. நான் டியூட்டியில் இருக்கும்போது திடீர்னு திஸ் பேஷண்ட் ஹேட் அ ப்ராப்ளம். அதாவது நாங்கள் வந்து பர்ஸ்ட் அப்டமன்னு சொல்லுவோம். ஆப்ரேட் பண்ணியிருக்கிற பேஷண்ட்டுக்கு அந்த தையல்லாம் டக்குன்னு விட்டு போய் ஒரு மாதிரி அந்த அந்த காயம் வந்து பர்ஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பர்ஸ்ட் அப்டமன் வந்து எனக்கு இமீடியட்டாக நான் டியூட்டியில் இருக்கிற ஹையர் லெவல் பர்சனுக்கு ஃபோன் பண்ணி, சீஃப்க்கு ஃபோன் பண்ணி, அவங்கெல்லாம் வரத்துக்குள்ளே எனக்கு வந்து ஐயோ இந்த பேஷண்ட் நல்லா இருக்கணுமே, இவருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதே அப்படின்னு சொல்லி அப்போ மார்கபந்தீஸ்வரரை தான் நினச்சேன். ஏன்னா அப்போ தான் போயிட்டு வந்திருந்தோம் கூட, அது ஒரு கொஞ்ச நாள் முன்னால். மார்கபந்தீஸ்வரா நீ காப்பாற்று அப்படின்னு நினச்சேன். அந்த பேஷண்ட் நல்லா ஆயிட்டாரு. நல்லாகி அவருக்கு வந்து திருப்பியும் ரீடூ சர்ஜரிலாம் பண்ணி அவர் நல்லாகி, அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழித்து வேற எங்கேயோ ஒரு ஊருக்கு போயிருக்கும்போது கூட அவர், அம்மா உங்களுக்கு நினைவு இருக்கா, நான் தான் அந்த பெருமாள் அப்படின்னு வந்து பேசினார். திருப்பூரில் வந்து பேசினார். திருப்பூரில் அவர் திருப்பூர் பக்கத்தில் ஏதோ ஒரு ஊரில் இருக்கிறவர். திருப்பூருக்கு போயிருந்த போது வந்து உங்களுக்கு நினைவு இருக்கா என்ன அப்படின்னு கேட்டார். ஐயோ பெருமாள் நல்லாவே எனக்கு நினைவு இருக்குது, அவர் பேர் பெருமாள் நல்லாவே நினைவு இருக்குது அப்படின்னேன். பட் மார்கபந்து அன்னைக்கும் உதவி பண்ணினார். குலதெய்வத்துக்கிட்ட கேட்டால் நிறைய கிடைக்கும் அப்படின்னு ஏதோ பேசுகிறோம். அப்போ அம்மா தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி அப்படி சொல்கிறது உண்டு அப்படின்னு ஏதோ சொன்ன உடனே அப்பா சொன்னார், அது என்னது, அது தெய்வத்துக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணுன்னுட்டு, இப்படி வேண்டிக்கிட்டா நிறைய கிடைக்கும், அது என்ன பண்டமாற்றா அப்படின்னார். பாட்ரியா அப்படின்னார். அப்பா அன்னைக்கு யூஸ் பண்ண வேர்டு வந்து பாட்ரினா பண்டமாற்று. ஏன்னா கடவுள் என்ன பாட்ரியா, கடவுள்கிட்ட போய் எனக்கு இவ்வளோ கிடைக்கும், இவ்வளோ இங்கே போனால் இவ்வளோ கிடைக்கும், இந்த கோவிலுக்கு போனால் அவ்வளோ கிடைக்கும். குலதெய்வம்ங்கிறது நம்ம குடும்பத்தில் முன்னோர்கள் வழி வழியாக எந்த சுவாமியை கும்பிட்டுட்டு இருக்காங்களோ அதுதான் குலதெய்வம். அதனால இது வந்து நம்ம கடமை, குலதெய்வத்துக்கிட்ட போகிறதுங்கிறது நம்ம கடமை. லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ் மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். அஜித் மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.